ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு இட்லிக்கு வந்து நம்ம சாம்பார் எப்படி வைப்போம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் சாம்பார் வைப்பேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். பாசிப்பருப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இப்போ நான் வந்து நல்லா வந்துட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறுமனே ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வந்து அதை வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 வாட்டி வந்து நல்லா அதை அலசிட்டு குக்கருக்கு வந்து மாற்றிக்கிறேன். குக்கருக்கு மாற்றி பருப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப புளிப்பு வேணாம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸு, இது எல்லாமே வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாக சேர்க்கல, குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். கேரட்லாம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நான் கட் பண்ணி எல்லாமே போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1லேருந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதாவது வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து குக்கரை மூடி விசில் போட்டு நான் அடுப்பில் வச்சிடறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்துக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கிறேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நமக்கு வந்து சாம்பாருக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் சாம்பார் கூட்டி வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயத்தோடய சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோடு சேர்த்து 2 கிண்டினதுக்கப்புறமா நான் கரைச்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். சாரி, அந்த கிளிப்பிங்ஸை வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. அதனால நான் வந்து ஒன்றா ஊற்றி நல்லா வந்து 2 கிளறி ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு மிளகாத்தூள் வந்து குக்கர்லேயே விசில் போட்டு எடுத்ததுனால ஆல்ரெடி அதை வந்து கொதிச்சிருக்கும். ஸோ வந்து ஒரு 2 கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இட்லிக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசை கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.